அனைவருக்கும் வணக்கம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த ட்ராவல் டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு, மயிலாப்பூர் ஸ்டேஷன்லேருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி நான் ரீச் பண்ணேன். ஸோ இந்த 2 பயண வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு தான் நடந்து போகிறேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்க இந்த பில்டிங்கில் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இருக்குது. முதல் தளத்தில் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் நடந்து போகிற டைம் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆச்சுங்க. டிக்கெட் ஃபேர் 10 ரூபா தான் ஆச்சு சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து மயிலாப்பூர் போகிறதுக்கு. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி வழியாக சென்னை பீச் போகிற எல்லா எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினும் திருமயிலை ஸ்டேஷன் வழியாக தான் போகுது. மயிலாப்பூர் ஸ்டேஷனோட பேர் தான் திருமயிலை. இந்த ஸ்டேஷனில் இறங்கி தான் நீங்கள் மயிலாப்பூர் போகணும். ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ரெடியாக இருக்குது. நான் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் மதியானம் 2:55க்கு கிளம்பும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் பிளாட்ஃபார்ம் உள்ளே வரும்போது மணி 2:40 ஆச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக 4 நிமிஷம் ஆச்சு. இதுதான் நான் ட்ராவல் பண்ண ட்ரெயின். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி வழியாக சென்னை பீச் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக ட்ரெயின் 2:55க்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகுது. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து திருமயிலை சுமார் 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், அதாவது மயிலாப்பூர். இந்த சுற்று வட்டாரம் தாம்பரம், குரோம்பேட், பல்லாவரம், ஏர்போர்ட் இந்த பகுதியிலேருந்து மயிலாப்பூர் பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் இறங்கிட்டு இங்கேருந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் பயணம் செய்யலாம். சீக்கிரமாகவே மயிலாப்பூர் ரீச் பண்ண முடியும். இந்த வியூ ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தரைத்தளத்தில் லோக்கல் சபர்பன் ட்ரெயின் போகும். முதல் தளத்தில் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் போகுது. 2வது தளத்தில் மெட்ரோ ட்ரெயின் போகும். ஒன்ஸ் இந்த மெட்ரோ வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு மேலே இருக்கிற மெட்ரோ வழித்தடம் மாதவர்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் அமைக்கப்பட்ட காரிடார் 5 மெட்ரோ ரூட் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லைகங்கா நகர் பகுதி வரைக்கும் இந்த எம்ஆர்டிஎஸ் போகிற இந்த வழித்தடத்துக்கு மேலே தான் மெட்ரோ வழித்தடமும் அமைச்சிருக்காங்க. தில்லைகங்கா நகர் பகுதியில் தான் மெட்ரோ வழித்தடம் லெஃப்ட் சைடில் பிரியும். அதோட காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ட்ரெயின் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் ஸ்லோ ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய வளைவுகள்லாம் இருக்கிறனால மேக்ஸிமம் 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ட்ரெயின் போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. போக போக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ பயண நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கம்மியாகும் இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட்டில் பயணம் செய்யும்போது. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், மெட்ரோ வழித்தடம் அப்படியே லெஃப்ட் சைடில் பிரியுது. இது வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் வழித்தடத்துக்கு மேலே வந்த மெட்ரோ வழித்தடம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தாங்க பிரியுது. இங்கேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் இந்த எம்ஆர்டிஎஸ் போகிற இந்த வழித்தடத்துக்கு லெஃப்ட் சைடில் தான் மெட்ரோ வழித்தடமும் அமைக்கிறாங்க. காரிடார் 5க்கான மெட்ரோ வழித்தடம் பில்லர் பயர் கேப் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், பயர் கேப் முடிக்காமல் இருக்குது. எதனாலனா இந்த இடத்துல தான் ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக தில்லைகங்கா நகர் பகுதியில் இருக்க இந்தியன் பேங்க் பக்கத்தில் தான் இந்த ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் ஆதம்பாக்கம், தில்லைகங்கா நகர், நங்கநல்லூர் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக இந்த ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இருக்க போகுது. இன்னும் கூட இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணலை. என்ன ரீசன் தெரியல. நான் ட்ராவல் பண்ணும்போதும் வண்டி ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் நிற்காம தான் போச்சு. சோஷியல் மீடியா மற்ற பத்திரிகை நியூஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரெயின் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் நிற்கும் போது பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் கேப் சில இடத்துல இருக்குது. அந்த கேப்பை ரெக்டிஃபை பண்ணால் தான் ட்ரெயின் ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அஃபிஷியலான அதான் ரீசனாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ரயில்வே சைட்லேருந்து அதை பற்றின அஃபிஷியல் தகவலும் எதுவும் சொல்லலை. ஹோப் எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் உடனடியாக அதை சால்வ் பண்ணி இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனை மக்கள் பயன்படுறதுக்கு கூடிய விரைவில் திறந்து வச்சாங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரிடார் 5 மெட்ரோ வழித்தடம் லெஃப்ட் சைடில் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வரைக்கும் லெஃப்ட் சைடில் வரும். அதுக்கப்புறம் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் மேலே ரைட் சைடில் கடந்து டுவர்ட்ஸ் உள்ளகரம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, கோயிலம்பாக்கம், மேடவாக்கம் வழியாக சோழிங்கநல்லூரில் போய் முடியும்.
இந்த பகுதியில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். மெட்ரோக்கான அந்த கேர்டர் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இது வந்து ஆதம்பாக்கம் ஏரி. இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து ஒரு பிஸியான ரூட்டாக இருக்க போகுது. ஏன்னா டைரெக்டாக ஓஎம்ஆர் ரோட வந்து கனெக்ட் பண்ணுது. ஃப்யூச்சரில் நீங்கள் சோழிங்கநல்லூர்லேருந்து கிண்டி இல்லை சென்ட் தாமஸ் மவுண்ட் வரணுன்னா இந்த மெட்ரோ எம்ஆர்டிஎஸ் காம்பினேஷனில் பயணம் செய்யலாம். இப்போ ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். அஃப்கோர்ஸ் வழக்கம் போல் ஸ்டாப்பிங் கொடுக்கல. அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆன பிறகு தான் ஸ்டாப்பிங் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். மெட்ரோ வழித்தடம் வந்து அப்படியே ரைட் சைடில் கட் ஆகும். இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மேலே கடந்து ரைட் சைடில் போகும். நீங்கள் மேலே பார்க்கலாம். இது வந்து மெட்ரோக்கான ஸ்டீல் கடர் தான் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரைட் சைடில் கட் ஆகி கரெக்டாக சொல்லணும்னா வானவம்பேட்டை ஜங்ஷன் அந்த ரோடு வழியாக ரைட்டில் கட் ஆகி மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, மேடவாக்கம், பெரும்பாக்கம் வழியாக சோழிங்கநல்லூரில் போய் இந்த மெட்ரோ வழித்தடம் முடியும். ஆக்சுவலாக இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸை தான் உள்ளகரம் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைக்கிறாங்க. ஃப்யூச்சரில் பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் அமைச்சாங்கன்னா டேரெக்டாக உள்ளகரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்சிட் ஆகலாம். பார்க்கலாம். ஃப்யூச்சரில் அந்த வசதியை அமைச்சு கொடுத்தாங்கன்னா பயணிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக மெட்ரோலேருந்து எம்ஆர்டிஎஸ்க்கு டிரான்சிட் ஆகலாம். இப்போது புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ஜர்னியில் ஒரு சில எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். சென்ட் தாமஸ் மோர்லேருந்து திருவான்மியூர் நடுவில் தரமணி எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் காமிச்சிருக்க மாட்டேன். திருவான்மியூருக்கு அப்புறம் டேரெக்டாக திருமயிலை எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் உள்ள என்ட்ரி ஆகிற ஷார்ட்ஸ் தான் பார்ப்பீங்க. திருவான்மியூருக்கு அப்புறம் இந்திரா நகர், கஸ்தூரிபா நகர், கோட்டூர்புரம், கிரீன் வேஸ்ட் ரோட், மந்தவெளி இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனை கடந்து தான் திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணுவோம். திருவான்மியூருக்கு அடுத்த ஸ்டேஷனான இந்திரா நகர், கஸ்தூரிபா நகர் அந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அடையார் வந்து போக முடியும். பேசஞ்சர் ஆக்குபன்சி பொறுத்த வரைக்கும் தோராயமாக ஒரு 30-40% பயணிகள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் ஏறிட்டாங்க. நான் ட்ராவல் பண்ண டைம் வந்து மத்தியான டைம் மேலே அந்தளவு கூட்டம் இல்லை. அடுத்து அந்த புழுதிவாக்கம் ஸ்டேஷனில் அந்தளவு கூட்டம் இல்லை. ஆனால் வேளச்சேரி ஸ்டேஷனில் வழக்கம் போல் நிறைய பேர் வந்து ஏறினாங்க. அதுக்கப்புறம் திருமயிலை வரைக்கும் நிறைய பேசஞ்சர்ஸ் இறங்குனாங்க, ஏறினாங்க. முக்கியமாக நான் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் பயணம் செய்யும்போது டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் நிறைய பயணிகள் இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டுவர்ட்ஸ் தாம்பரம், கிண்டி போகிறவங்களாம் இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர். கடந்த சில நாட்களாக இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சரோட ஆக்குபன்சியும் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். லைவாகவே பார்க்க முடிஞ்சுது. இப்போது வேளச்சேரி ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். உயர்மட்ட பாதையிலேருந்து தரைத்தளத்துக்கு ட்ரெயின் கீழே இறங்குற அந்த காட்சிகள் தான் பார்க்குறீங்க. இந்த பகுதி கடந்து போகும்போது 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் லைவ் சவுண்டோடு பாருங்கள். திருமயிலை ஸ்டேஷன் வந்த பிறகு எவ்வளோ நேரத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து திருமயிலை ஸ்டேஷன் ரீச் பண்ணோன்ட்டு வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன்.
திருமயிலை எம்ஆர்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. டைம் வந்து 3:31. சென்ட் தாமஸ் போர்ட் வந்து திருமயிலை பயண நேரம் வந்து, அதாவது மயிலாப்பூர் பயண நேரம் வந்து கரெக்டாக 35 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஸ்டேஷன்லேருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நடந்து போகிற ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு வெளியிலே இருக்க இந்த ஆர்கே மெட்ரோ இந்த பகுதியில் தான் லஸ் கார்னர் சொல்லுவாங்க. காரிடா 3, காரிடா 4க்கான மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் தான். டைரெக்டாக ஃப்யூச்சரில் இந்த மெட்ரோலேருந்து எம்ஆர்டிஎஸ், இந்த திருமயிலை எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு டிரான்சிட் ஆகலாம். இந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு என்ட்ரி எக்ஸிட்டும் கொடுக்க போகிறாங்க, மெட்ரோக்கான என்ட்ரி எக்ஸிட். திருமயிலை எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நடந்து போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்போது ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு நடந்து போகிற ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தோடனே ரைட் சைடில் திரும்புங்க. இதுதான் அந்த ஆர்கே மெட்ரோடு. இது கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு மயிலாப்பூர் டேங்க் பஸ் ஸ்டாப் வரும். இதாங்க மயிலாப்பூர் டேங்க் பஸ் ஸ்டாப். ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி இருக்கும். இந்த ஜங்ஷனில் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பணும். இது வந்து நார்த் மாதா ஸ்ட்ரீட். ரைட் சைடில் உங்களுக்கு கோயில் குளம் இருக்கும். இந்த தெருவில் ஒரு 200 மீட்டர் நடந்து போன பிறகு லெஃப்ட் சைடில் என்ஏசி ஜுவல்லர்ஸ்னு ஒரு பெரிய நகை கடை இருக்கும். அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன சந்து மாதிரி போகும். அது வழியாக போனீங்கன்னா கோயிலோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து போகலாம், ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸு. நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் போனோன்னா அடுத்த சந்தில் ரைட் சைடை திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து போகலாம். இப்போ நான் வந்து இந்த என்ஏசி ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கோயிலோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் தான் இப்போ நடந்து போகிறேன். ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் இது. ரைட் சைட்லேயே கோயிலோட குளம் இருக்கும். இந்த வழியாகவும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். சென்னையில் இருக்கிற புகழ்பெற்ற அதே சமயத்தில் பழமையான சிவன் கோயில் தான் இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட மூலவர் வந்து கபாலீஸ்வரர், அதாவது சிவன் தான் வந்து கபாலீஸ்வரரை காட்சியளிக்கிறார். பார்வதி அவர்கள் தான் கற்பகாம்பாலா இந்த கோயிலில் காட்சியளிக்கிறாங்க. அதை தவிர்த்து நிறைய சன்னதிகளும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு திறந்து மத்தியானம் 12:30 மணிக்கு மூடிடுவாங்க. ஈவினிங் 3:30 மணிக்கு திறந்து நைட்டு 9 மணிக்கு மூடிடுவாங்க. நான் ஈவினிங் டைமில் தான் போனேன். அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. வீக் டேல தான் போனேன். சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். திருமயிலை எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து கோயிலோட இந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணதுக்கு வெறும் எனக்கு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. நடந்து வந்த டைமிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுதாங்க இந்த கோயில் பற்றின ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக கோயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கோயில் பக்கத்தில் நிறைய ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த காலத்தி கடை ரோஸ் மில்க்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நான் ரோஸ் மில்க் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்த டேஸ்ட்டு. 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே வந்து கூகுள் பே, ஃபோன்பேலாம் கிடையாது, கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இது தாங்க நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பயணம் செஞ்சபோது எனக்கு கடைசியாக ஒரு நேரடி அனுபவம். காலாத்தி கடையில் ட்ரை பண்ண அந்த ரோஸ் மில்க் ஷார்ட்ஸோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.